வேர்ல்டில் ஸ்மாலஸ்ட் ப்ரீடுன்னாவே சிவாவா தான் ஸ்பெஷல் இருக்குதுங்க. இடம் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னால் வளர்த்துறக்கே டாக்ஸ் வளர்த்து வேணும், ஆனால் இடம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னா அதை ஃபஸ்ட்டு சஜஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நான் சிவாவா தான் சொல்லுவேங்க. இவர் நேம் வந்துங்க கஸ்பீர். மொத்தம் இவர்கிட்ட 2 ஷோவில் தான் அட்டன் பண்ணியிருக்கிறாருங்க. 2 ஷோவில் இப்போ 3 சிசி 3 பிஓபி ஒரு RCC ஒன்று வச்சுருக்கிறாருங்க. அதை வச்சோம்னா ஒரு 10 இன்ச்சுக்குள்ளே தாங்க, அதுக்கு மேலே வளர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இது ஆஸ்திரேலியன் சில்க் டெரியருங்க. இந்த லிட்டர்மெண்ட் பப்பியே 3 பப்பி இருக்குதுங்க. எல்லா பப்பீஸையும் பார்க்குறத விட இதனோட பப்பீஸ் நான் பெருசாகி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேர் ரொம்ப அதிகமாக வருங்க. மூஞ்சியிலிருந்து எல்லாமேங்க, கண்ணிலிருந்து எல்லாமே முடிக்கும், அவ்வளோ அழகாக இருக்குங்க. பப்பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பப்பீஸுமே KCI சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறேங்க. வேர்ல்டுலேயே ஸ்மாலஸ்ட் டாய் பெட் அனிமல்னா இந்த சிவாகா டாக் தான் சொல்லுவோம். நல்ல வளர்ந்த ஒரு சிவாகா டாக் பார்த்தீங்கன்னாவே அதிகபட்சம் 3.5 kg வரைக்கும் தான் என்னோட வெயிட்டே இருக்கும். கையிலே நல்லா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், எங்கே போனாலும் கொண்டு போகலாம். இந்த காணொலியில் சிவாகா டாக்ஸை பற்றியும் ஆஸ்திரேலியன் சில்க் டெரியர் பற்றியும் பார்க்கலாம். அடுத்த காணொலியில் மல்டி வெரைட்டியான பெட் அனிமல்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு, அதையும் கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான காணொலி நிறைய வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க, என் பேர் வந்து கவாஸ்கருங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக் பவானிங்க. பவானி பக்கத்தில் வந்து தொட்டிப்பாளையங்கிற வில்லேஜில் இருக்கிறேங்க. நான் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சிவாவா ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. அதுபோக ஆஸ்திரேலியன் சில்க் டெரியர், அதுபோக நிறைய வெரைட்டியான டாக்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறேங்க. இப்போ ஸ்பெசிஃபிக்காக இங்கே இந்த கனலில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் சில்க் டெரியர் வித் சிவாவா பண்ணிகிட்ருக்குறேங்க. டாபர்மேன், கிராடன் இது மாதிரி வெரைட்டியான டாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அது லார்ஜ் ப்ரீடாக இருக்குங்க. ஸ்மால் ப்ரீடுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே வேர்ல்டில் ஸ்மாலஸ்ட் ப்ரீடுன்னாவே சிவாவா தான் ஸ்பெஷல் இருக்குதுங்க. அது மேலே எனக்கு ஒரு க்ரஷ்ஷுங்க. அதனால் சிவாவா மேலே எடுத்து வளர்த்துவேன்னு எனக்கு ஒரு ரொம்ப ஆசை. அதை எடுத்து வளர்த்து இப்போ ப்ரீட் பண்ணிகிட்ருக்குறேங்க. இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா மெக்சிகோங்க. மெக்சிகோ தான் இதோட ஒரிஜினல் ஆரிஜினுங்க. KCI ரூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ தாங்க. வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா லாங் ஹேருங்க, இன்னொன்று ஷார்ட் ஹேருங்க. 2 கோட்டிங் மட்டும்தான் வித்தியாசம் வருங்க. மித்தபடி கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க. இதில் எக்ஸாட்டிக் கலராக பார்த்தீங்கன்னா சாக்லேட்லாம் வந்து ரொம்ப ரேருங்க. ஒயிட் வந்து ரொம்ப ரேருங்க. இது மாதிரி கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்சடாக எல்லாமே வருங்க. நீங்கள் முதல்ல பார்த்துருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அது லாங் ஹேருங்க, இது வந்து ஷார்ட் ஹேருங்க. இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க? ஆமாங்க, இது ஆமாங்க. சிவாவான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 10-15 வரைக்கும் வச்சுருக்குறேங்க. அதில் ப்ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஒரு 4 இருக்குதுங்க, மேல் ஒரு 2 இருக்குதுங்க. இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக எல்லாம் தேவைப்படாதுங்க. ஒரு 1க்கு 1.5 இருந்தாவே இந்த வெரைட்டியான டாக்ஸுக்கு இடம் போதுமான அளவுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு ஃப்ரண்ட்லிங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வளர்த்த முடியாத நாயை வளர்த்த வேணும் ரொம்ப ஆசைப்படுறவங்களுக்குங்க சிவாவா வாங்குறது ஒரு பெஸ்ட்டாக நான் சஜஷன் பண்ணுற டாக்குங்க. ஓகே, எல்லாருனாலையும் வளர்த்தக்கூடிய டாக்ஸ்? எல்லாருனாலையும் வளர்த்தலாங்க. இடம் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னால் வளர்த்துறக்கே டாக்ஸ் வளர்த்த வேணும், ஆனால் இடம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னா அதை ஃபஸ்ட்டு சஜஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நான் சிவாவா தான் சொல்லுவேங்க. ஓகே பிரதர், இதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீடெல்லாம் எந்த மாதிரி கொடுக்கணும்? நாம இதுக்குன்னு ஏதாவது வரைமுறை இருக்கா? இந்த ஃபுட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஏதாவது இருக்குங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. எல்லா ஃபுட்டுமே கொடுக்கலாம். சாக்லேட் மட்டும் கொடுக்காதீங்க, மித்தபடி எல்லாமே கொடுக்கலாம். நல்லா தயிர் சாப்பாடு மெயினாக அது நல்லா விரும்பி சாப்பிடுங்க. அது போக சிக்கன் ரைஸு அதுவும் நல்லா விரும்பி சாப்பிடும். நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா வெஜ்லேயே கூட வச்சுக்கலாங்க. நான்வெஜ் போட வேணுங்கிறது தேவைங்கிறதும் இல்லை. அதே போதுமான சாப்பாடுங்க. சாப்பாடு மெயினாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியாக தான் சாப்பிடுங்க. நம்மளோட கையோட அளவு தான் அதோட சாப்பாடே ஃபுட்டே எடுத்துக்குங்க. பொதுவாக கிணல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நோய் தாக்குதல் அதிகமாகவே இருக்கும். இதுக்கு எந்த மாதிரியான நோய்கள்லாம் வருது? அதுக்குரியான வேக்சின் ஏதாவது நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்களா? கரெக்டான வேக்சினேஷன் இருந்தாங்க ஃபார்வோ இது மாதிரி நோய் தாக்குதலேருந்து இதை தப்பிச்சுக்கலாங்க. மெயினாக டிவார்மிங்கிறது ஒரு தெளிவாக பண்ணி வச்சிட்டா நாய்க்கு இன்னமே நல்ல இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகிக்குங்க. டிவார்மிங் சில பேர் பண்ணாத விட்டுறாங்க, அதனாலே இம்யூனிட்டி பவர் வந்து அதனாலே குறைஞ்சிருது. மெயினாக டிவார்மிங் வித் தடுப்பூசிங்க டாக்டரோட சஜஷன் பிரகாரம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தெளிவாக இருக்குங்க. முக்கியமாக கிணல்னாவே இந்த ப்ரீடிங் ஒரு லைனேஜ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம எந்த மாதிரி ப்ரீடிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம்? நம்மகிட்ட ப்ரீடிங் டாக்ஸ் எவ்வளோ இருக்குங்க? நம்மகிட்ட ப்ரீடிங் டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஒரு 4 வச்சுருக்குறேங்க, மேல் ஒரு 2 இருக்குதுங்க. லாங் கோட்லேயும் இருக்குதுங்க, ஷார்ட் கோட்லேயும் இருக்குதுங்க. மெயினாக நான் வந்து பார்த்தீங்கன்னா லைனேஜுக்காக தான் மெயினாக ப்ரீட் பண்ணுறேங்க. அதோட பப்பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாம்பியன் தான். இதோட போன லிட்டர்மெண்ட் குட்டி சிசி கம்ப்ளீட் ஆகிருச்சுங்க. இது அடுத்த லிட்டர்மெண்ட்டில் இவன் வந்து இப்போ 3 சிசியோடு இருக்கிறானுங்க. இப்போ முடிஞ்ச ஊட்டி ஷோவில் கூட சிசி ஆகி வந்திருக்கிறானுங்க.
சாம்பியன் ஆகி வந்திருக்கிறான். வித் பெஸ்ட் ஆஃப் ப்ரீடு வாங்கியிருக்கிறானுங்க. இவர் நேம் வந்துங்க கஸ்பீர். ஆமாங்க. ஓகே ஓகே. என்னோட லிட்டர்மெண்ட், என்னோட ஓன் லிட்டர்மெண்ட்டோட பப்பிங்க. இப்போ கரண்ட்டில் ஊட்டியில் நடந்த ஷோவில் ஒரு சிசி வாங்கியிருக்கிறானுங்க. பாண்டிச்சேரி ஷோவில் 2 சிசிங்க வித் 2 பிஓபி. மொத்தம் இவர்கிட்ட 2 ஷோவில் தான் அட்டன் பண்ணியிருக்கிறாருங்க. 2 ஷோவில் இப்போ 3 சிசி, 3 பிஓபி, ஒரு RCC ஒன்று வச்சுருக்கிறாருங்க. பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ஷோலையுமே? ஆமாங்க ஆமாங்க, சர்டிஃபிகேட்டுங்க. அவர் வாங்கின மெடல், அவர் வாங்கின கப்பு, இது எல்லாமே விருதாங்க. இவர் இந்த கோப்பை ஆமாங்க. ஆமாங்க, துருதுருன்னு இருப்பாருங்க. ஒரு நிமிஷம் கூட நம்ம கையில் விளையாண்டுட்டே இருக்கணும்னு நினைப்பாருங்க. ஓகே, இவருடைய ஸ்பெஷாலிட்டி எப்படி அப்படின்னு சொல்ல போனால் என்ன சொல்லுவீங்க பிரதர்? ஸ்பெஷாலிட்டினாங்க ஃப்ரீ ஸ்டாக் பர்ஃபெக்டாக நிற்பானுங்க. அனாடைமியில் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஹேண்டில் பண்ணுற ஈஸியாக இருக்குங்க. நம்ம சொல்கிறத அப்படியே நம்ம நினைக்கிற மாதிரி வச்சுக்கலான்னா இவனை கொஞ்சம் செலக்டடாக, நான் அதுக்காகத்தான் நான் செலக்டடாக லைனேஜுக்காக தேடுறேங்க. இப்போ நம்ம 2 வெரைட்டி இருக்குன்னு சொல்லிங்க சுவாவில், ஹாப்பி லெட்டு அண்ட் டி லெட்டுன்னு சொன்னீங்க. நம்ம இவர் என்ன லெட்டுங்க? இவர் வந்து ஹாப்பி லெட்டுங்க. இவரை பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க. இவர் வந்து சைட் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஹெட்டோட அதோட தெளிவான மூஞ்சி தெளிவாக இருக்குங்க. டியர் ஹெட்டுங்கிறது இன்னும் கொஞ்சம் மூஞ்சி வந்து கூறு மூஞ்சியாக இருக்குங்க. கூறு மூஞ்சி. ஆமாங்க. ஓகே ஓகே. இதோட ஹைட்டுங்கிற போது எவ்வளோ இருக்குங்க? அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாவே ஒரு 8 இன்ச்சு தாங்க. நம்மகிட்ட 8 இன்ச்சு அதிகபட்சம்னா ஒரு 10 இன்ச்சுக்குள்ளே தாங்க. அதுக்கு மேலே வளர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ரொம்பவே காம்பேக்டாக இருக்குங்க. 8 இன்ச்சுங்கிற போது பெருசாக ஒரு வெயிட்டாகவும் இருக்காது. ஆமாங்க. வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னாவே ஒரு 2 to 3 கிலோங்கிறத ரொம்ப ரேருங்க. அதிகபட்சம் ஒரு 2-2.5 தாங்க. நல்லா ஹெவி போன் லைனாக இருந்ததுன்னு வச்சுங்க, ஒரு 3 கிலோ வரைக்கும் வரலாங்க. அவ்வளோதாங்க. ஆப்பிள் ஹெட்டு பார்த்துருப்பீங்க. இவன் வந்து டேர் ஹெட்டுங்க. இவளோட நல்லாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே அவளுக்கும் இவனுக்கும் வித்தியாசம் தெரியுங்க. முகம் மட்டும் மாறுங்க, மித்தபடி ஹைட். ஆமாம், ஃபேஸ் மட்டும் தான் மாறுங்க, மித்தபடி ஹைட் வெயிட் எல்லாமே ஒன்று தாங்க, சேம் தான். அவ்வளோதாங்க. கலர்ஸ் மட்டும் மாறுங்க, அவ்வளோதான். என்னென்ன கலர்ஸ் இருக்குங்க? கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர் இருக்குதுங்க. அதில் நல்லா பார்த்தீங்கன்னா சாக்லேட் ப்ரௌனு, ஒயிட் அண்ட் ப்ரௌனு, ஒயிட் அண்ட் பிளாக், எல்லா கலர்லையுமே வருங்க. எல்லா கலரையும் வருங்க. ரேர் கலர் அப்படின்னு சொல்ல போனால் இது இந்த டைப்பான டாக்ஸில் இது ரேர் கலர் ஒயிட்டுங்க வித் சாக்லேட்டுங்க. ஓகே ஓகே. ஆமாங்க, மெயினாக ஒயிட்டுங்க. ஒயிட்டுங்க. ஆமாம், ரொம்ப ரேருங்க. ஆமாம், இது ரெண்டுமே நம்ம பார்த்தது எல்லாமே ஷார்ட் ஹேருங்க. கோட்டிங்க. லாங் ஹேர் இருக்குதுங்க. இவர் பார்க்குறது லாங் ஹேருங்க. சுவாவிலேயே லாங் ஹேர் வெரைட்டிங்க இது. அப்படியே நீங்கள் பார்த்தது வந்து ஷார்ட் ஹேர் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இது லாங் ஹேருங்க. இந்த லாங் ஹேரில் பார்க்கும்போது உருவம் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியுங்க. இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தா அப்படி தான் தெரியுங்க. அதோட முடி வந்து உங்களுக்கு அவ்வளோ வந்து அதிகமாக காட்டுதுங்க. ஓகே. முடி தான் கிட்டத்தட்ட அதிகங்க. நாயின்னு பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு தான் இருக்குங்க. ஆமாங்க. ஹேர் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் பெருசாக தெரியுதுங்க. ஆமாங்க. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேர் தான் ரொம்ப லைக் பண்ணி வாங்குறாங்க. லாங் ஹேர் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம், சீவி விட வேணும், முடி கொட்டுங்கிறவங்க கொஞ்சம் ஷார்ட் ஹேருக்கு போகிறாங்க. ரொம்ப அழகாக ஆசைப்பட்டு வாங்குறவங்க எனக்கு கொஞ்சம் இன்னும் லுக்காக இருக்குதுங்க அப்படிங்கிறவங்க லாங் ஹேருக்கு போகிறாங்க. ஆமாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேரை தான் கொஞ்சம் விரும்பி எடுக்கிறாங்க. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மிங்கிறதுக்காக அது மேலே ஒரு லைக் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் செல்லமாக கூப்பிட்றது கியான்னு சொல்லுவோங்க. ஆல்ரெடி சிசிஐ இருக்கிறான். இவளோட போன லிட்டர்மெண்ட் பப்பி தான் இவங்க கஸ்பீருங்க. ஆமாங்க. இவன் இப்போ ஆல்ரெடி இப்போ சாம்பியன் ஆகிட்டுருக்கிறான். இதோட அம்மானு வச்சுக்கிங்களேன். அம்மாவனும் மகனும் இருக்கிறாங்க. ஒரே மாதிரி. ஆமாங்க. பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இது கலர்னு பார்த்தீங்கன்னா இது பிளாக் அண்ட் டேன்னு சொல்லுவாங்க இந்த கலரை. ஓகே. ஆமாங்க, 2 பேருமே பிளாக் அண்ட் டேனுங்க. நம்மகிட்ட இப்போ லிட்டர்மெண்ட் பப்ஸில் எவ்வளோ குவான்டிட்டி நம்ம வச்சுருக்கோம்? சேல்ஸ் ஏதாவது பண்ணுறாங்களா? ஆமாங்க. இப்போ இருக்கிற பப்பின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாமே நம்மளோட ஓன் லிட்டர்மெண்ட் பப்பீஸுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது 2 ஃபீமேலுங்க. அதுவோ இவ ஒருத்தி ஃபீமேலுங்க. இவ 2 பேர் மேலுங்க. பிளாக் அண்ட் ஒயிட் வந்து 2 மேல் இருக்குதுங்க, மீதி எல்லாம் ஃபீமேலுங்க. மொத்தம் ஒரு 5 பப்பி இப்போ கரண்ட்டில் லைவில் இருக்குதுங்க. ஆமாங்க. முன்னாடி நம்ம பார்த்தோம் கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்டான லிட்டர்மெண்ட் வந்த பப்பீஸ் இதில் இருக்குங்களா? அவங்களோட கியாவோட பப்பீஸ் வந்து இந்த 2ங்க. 2. ஆமாங்க. ஆமாங்க. எங்கள் அடுத்த லிட்டர்மெண்ட் இன்னொன்று ஒயிட் அண்ட் பிளாக் வந்தது இல்லைங்க. அதோட லிட்டர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா சிரியோட பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருங்க.
மூணுமே மேல்ஸுங்க? இல்லைங்க, இவன் 2 பிளாக் அண்ட் ஒயிட் வந்து மேலுங்க, ஒரு ஃபீமேல் ஒன்று இருக்குதுங்க. ஆமாங்க. இப்போ இந்த பப்பீஸ்க்கெல்லாம் எவ்வளோ ஏஜ் இருக்குங்க? இப்போ ஏஜ்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல போனால் இதுக்கு ஒரு 90 நாள் ஆச்சுங்க. 90 நாள்? ஆமாங்க. வேக்சின் பண்ணி வேக்சினேஷன்லாம் எல்லாமே பக்கா கம்ப்ளீட்டடுங்க. ஆமாங்க. ஓகே ஓகேங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மாதம் இருக்குங்க. 2.5 மாதம்? ஆமாங்க. ஓகே ஓகே. இவ்வளோ கம்மியான இடத்துலையும் பாருங்க, இப்போவே நம்மகிட்ட ஒரு 5 டாக்ஸ் வச்சுருக்கிறோம். இதுவே பெரிய சைஸ் பெட் அனிமல் போனோம்னா இந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியாது. கண்டிப்பாங்க. அதுக்கு தான் இது ரொம்ப இடம் கம்மியானவங்களுக்கு நான் ரொம்ப சஜஷன் பண்ணுற டாக்ஸ்னால் அதுக்காக தான் இது தேர்ந்தெடுத்ததுங்க. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம பப்பீஸ் மட்டும் கொடுக்குறோமா, அடல்ட்ஸ் அந்த மாதிரி டாக்ஸும் நம்ம சேல் பண்ணுறோங்களா? அடல்ட்டும் நல்லா யாராச்சும் ரொம்ப லைக் பண்ணி எனக்கு ப்ரீடிங் பர்பஸ்க்காக வேணும்னா அடல்ட்டும் கொடுக்குறேங்க. வித் ஸ்டெட் மேல் வச்சுருக்குறேங்க. நம்மகிட்ட மேல் மேல் வந்துங்க லாங் ஹேர் ஷார்ட் ஹேர் ரெண்டையுமே வச்சுருக்குறேங்க. ஸ்டெட்டிங் பர்பஸ்க்கு யாராச்சும் வேணும்னு கேட்டாலும் நம்மக்கிட்ட லாங் ஹேர்ல இருக்குதுங்க, ஷார்ட் ஹேர்ல இருக்குதுங்க. ஓகே, அதுவுமே நம்ம அவைலபிளாக தான் இருக்குதுங்க. ஓகே பிரதர். முக்கியமாக இதோடைய ப்ரைஸ் எந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பிரதர்? ஒரு 20 to 30 வரைக்கும் கொடுத்துட்ருக்குறேங்க. அந்த ரேஞ்ச் வரைக்கும்? ஆமாங்க. வித் எல்லாமே நம்மகிட்ட இருக்கிற பப்பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் கேசி சர்டிஃபிகேட்டோடு கொடுத்துருவாங்க. ஆமாங்க, எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் உண்டுங்க. கேசி சர்டிஃபிகேட்டோட தான் அந்த பப்பீஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. ஓகே. இப்போ நம்ம ஏரியாவில் இந்த சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இந்த வகையான நாய்களுக்கு இப்போ எந்த அளவுக்கு மக்களிடையே ஆர்வம் இருக்குங்க? இதோட டாக்ஸ் பற்றி ஒரு விளக்கம் வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குதுங்க. அதாவது எப்படி சொல்கிறதுங்க, எல்லாமே டாபர்மேனு, ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு இது மாதிரி எல்லாமே பார்த்துருப்பாங்க. இவ்வளோ டாய் ப்ரீடை யாருமே அதிகமாக பார்த்தது இல்லைங்க. அதனால் ரொம்ப ரேராக இருக்குதுங்க. ஆனால் பார்க்குறாங்க, ஃபோன்லாம் பார்த்துருப்பாங்க, ஒரு வீடியோவில் பார்த்துருப்பாங்க. ஆனால் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேடுறவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதனால் நம்ம மெயினாக அந்த பர்பஸுக்காகவே நான் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக அதை ரொம்ப வளர்த்திட்டு இருக்கிறேங்க. இன்னொரு வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் சில்கி டெரியர் வச்சுருக்குறேங்க. அதோட பப்பி இருக்குதுங்க, லிட்டர்மெண்ட் ஆகிருக்குது. அதை இப்போ பார்க்கலாங்க. இது வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா இது ஆஸ்திரேலியன் சில்கி டெரியருங்க. இந்த லிட்டர்மெண்ட் பப்பியே 3 பப்பி இருக்குதுங்க. 3 மேல் பப்பீஸ் மட்டும் தான் இருக்குதுங்க. 3 மேலுங்க. ஆமாங்க. க்யூட்டாகவும் இருக்குங்க. ஹேர் கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னாவே ஒரு அட்ராக்ஷனாக ஒரு லுக் வரும். பக்கத்தில் இருக்கிறது மதருங்க. ஆமாங்க. அது லிட்டர்மெண்ட் ஆனதுனால இப்போது கொஞ்சம் க்ரூமிங் பண்ணும் அதனால் இருக்கிறனால இப்போ அப்படி இருக்கிறாளுங்க. க்ரூமிங் பண்ணால் இன்னும் சூப்பராக இருப்பாளுங்க. அவளோட பப்பீஸ் தான் இது இல்லைங்க. இதோட கோட்டிங்கு வித்து லைஃப் ஸ்டைலுங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி, இதுவும் மெயினான ஃப்ரெண்ட்லியான ஒரு டாக்குங்க. ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவ்வளோ புசுன்னு இருக்குங்க. பார்க்குறக்கு அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குங்க. கலர்னு பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் அண்ட் டேனுங்க, ப்ரௌன் அண்ட் டேன் இது மாதிரி கலர் ஸ்லைலாம் இருக்குதுங்க. இது சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 இன்ச்சு ஒரு 14 இன்ச்சு வரைக்கும் வருங்க. வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 to 3.5 கிலோ வருங்க, அவ்வளோதான் வரும் வெயிட்டும். ஆமாங்க, ரொம்ப வெயிட் கம்மியாக தான் இதுவும் வரும். ஓகேங்க. இது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் சில்கி டெரியருங்க. யாக்ஸி டெரியர் கூட அதிகமாக இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒன்று அதிகம் கொஞ்சம் இருக்கலாங்க. சில்கி டெரியருங்கிறது கொஞ்சம் ரொம்ப ரேராக இருக்குதுங்க. இதை கொஞ்சம் யாரும் அதிகமாக ப்ரீட் பண்ணுறது இல்லைங்க. இப்போ தான் புதுசு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸு இருக்குங்க. லாங் கோட்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸு இது மாதிரி தான் இருக்குங்க. இப்போ அதை நல்லா மிங்கில் அதை விட கொஞ்சம் ஹெவியாக பார்த்தீங்கன்னா முடி ஹேரோட வர்றது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் சில்கி டெரியருங்க. ஹேரும் நல்லா இருக்குங்க. ஓகே ப்ரோ, இதனுடைய பப்பீஸோட பிரைஸ் எந்த அளவுக்கு போயிருக்கு? 25 to 35 வரைக்கும் போகுதுங்க. மேல் வித் ஃபீமேல் எல்லாமே இதுவும் அப்படி தான் மிங்கிளாகி போகுதுங்க. இப்போ நம்மகிட்ட கொடுக்குற மாதிரி பப்பீஸ் அவைலபிளாக இருக்குங்களா? இப்போ நீங்கள் பார்க்குற 3 பப்பி 3 மேலுமே சேலுக்கு தான் இருக்குதுங்க. ஆமாங்க. கிளைமேட் மட்டும் வெயில் மட்டும் கொஞ்சம் செட் ஆகாதுங்க. ஆமாங்க, மித்தபடியெல்லாம் எல்லாமே செட் ஆகிங்க. வேக்சினேஷன் பண்ணுறது இதுக்கும் அதே தாங்க. கொஞ்சம் கரெக்டான வேக்சினேஷன் போட்டாவே நோய் தாக்குதல் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாங்க. இதுக்கும் அந்த மாதிரி ஸ்பேசஸ் எல்லாம் கம்மியாக இருந்தாலே போதும். இதுக்கு ஸ்பேசஸ் கம்மிங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு ஒருக்கா க்ரூமிங் பண்ணி ஆகணுங்க. க்ரூமிங் பண்ணிங்கன்னா நாய் அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு. பப்பீஸ் பெருசாகிறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்குங்க. ஆமாங்க. நீங்கள் இப்போ எல்லா பப்பீஸையும் பார்க்குறத விட இதுகளோட பப்பீஸ் பெருசாகி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேர் ரொம்ப அதிகமாக வருங்க. மூஞ்சியிலேருந்து எல்லாமேங்க, கண்ணிலேருந்து எல்லாமே முடிக்கும். அவ்வளோ அழகாக இருக்குங்க.
ஓகே சூப்பர். 2 டேஸ் ஒன்ஸ் பண்ணியே ஆகணுங்களா? அப்படிங்கிறது இல்லைங்க, நீங்கள் கரெக்டான க்ரூமிங் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஹேர் வந்து சிக்கு போடாது இருக்குங்க. இல்லைன்னா அங்கங்கே சிக்கு போட்டுக்குங்க. நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு வேலை அதிகமாகிருங்க. அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு பப்பீஸ் வேணுன்னா எனி டைம் உங்களுக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் சரிங்க. உங்களுக்கு பப்பீஸ் என்னென்ன பப்பீஸ் வேணும்னு கேட்டிங்கனாலும் உங்களுக்கு அதை வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்குங்க. மதரையும் பார்த்துக்கலாம், ஃபாதரையும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன தான் வாட்ஸ்அப் பண்ணாலும் அதில் பார்க்குற மாதிரி நீங்கள் ஃபோனில் பார்க்குறதுக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அதனால் என்னோடய சஜஷன் என்னென்னு சொல்லுவேன்னா, நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுக்கிறதா என்னை பொறுத்தளவுக்கு எந்த பப்பி எடுத்திங்கனாலும் சரிங்க, நேரில் வந்து பார்த்து எடுத்திங்கன்னா அதோட திருப்தியாக இருக்குங்க உங்களுக்கு. பப்பீஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா பப்பீஸுமே கேசி சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறேங்க. மேக்ஸிமம் கேசியோட தான் என்கிட்ட இருக்குதுங்க. வித்தவுட்டில் கொடுக்குறது இல்லைங்க. வேணும்னா ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு பேப்பர் வேண்டியது இல்லைங்க, எனக்கு பப்பீஸ் வேணுன்னா கொடுக்குறதுங்க. 100% என்கிட்ட கேசியோட தான் இருக்குதுங்க எல்லாமே. அதுபோக பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஸ்டெட்மேலும் இருக்குதுங்க. நீங்கள் ஆஸ்திரேலியன் சில்கி டெரியர் இருக்கட்டும், சிவாவாக இருக்கட்டுங்க, ஸ்டெட்மேல் எனி டைம் அவைலபிள் தான் இருக்குதுங்க. அதில் 2 கோட்டிங்லேயும் இருக்குதுங்க. ஷார்ட் ஹேர் அண்ட் லாங் ஹேர்லேயும் இருக்குது சிவாவில். இதுலேயுமே மேல் இருக்குதுங்க. வித் கேசியோட இருக்குதுங்க. ஸ்டெட் ஃபார்மும் வாங்கிக்கலாங்க. ஓகேங்க பிரதர். இவ்வளோ நேரம் நம்ம இந்த 2 வெரைட்டி பற்றி நம்ம கிளாரிட்டியாக சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர். இவ்வளோ நேரம் நம்ம சேனலுக்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.